3 முடிச்ச சீரியல்ல நந்தினி இந்த அளவுக்கு பேசுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஏன் சூர்யா கூட எதிர்பார்க்கல. நந்தினி பேசுனத கேட்டு அதிர்ச்சி அடையறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. "நந்தினி நீ ஏன் என்கிட்ட பேசுறீங்கறாங்க?" "ஆமா சார், நான் தான் உங்ககிட்ட பேசுறேன்." "ஏன் உங்க கண்ணு முன்னாடி தான் நின்னு பேசுறேன். நீங்க ஒண்ணும் போதையிலலாம் இல்லையல்ல? நிதானமா தானே இருக்கீங்கங்கறாங்க." "அடியே நந்தினி, அடே அப்பா! நீ இந்த அளவுக்கு பேசுவீன்னு நான் நெனச்சு கூட பார்க்கலைங்கறாங்க." "இனிமே அப்படிதான் சார். இனிமே இப்படிதான் நான் பேசப் போறேங்கறாங்க." "என்ன நந்தினி? ஏது? உனக்கு என்ன திடீர்னு இவ்வளவு தைரியம் வந்துருச்சு? எங்க இருந்து வந்ததுங்கறாங்க?" "சார், அது எங்கேயோ இருந்து வந்தது. ஆனா இப்ப என்ன காணானதும் நீங்க எப்படி பதறி போயிட்டீங்க? எப்படி தேடுனீங்க? அதெல்லாம் உண்மையா பொய்யா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா நந்தினி, உன்னை காணானதும் நான் அப்படி தேடினேன் தெரியுமா? இனிமே நீ இல்லாம ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு நான் இருக்க முடியாதுங்கிற நிலைக்கு நான் வந்துட்டேங்கிறாங்க சூர்யா. "சரி, இப்ப ஃபைனலா நீ என்னதான் சொல்ல வர்ற?" அப்படின்னு கேட்குறாங்க சூர்யா. "ஃபைனலா நான் சொல்றத நீங்க கேட்டு தான் ஆகணும். இனிமே நீங்க குடிக்கக்கூடாது. அப்படி குடிச்சீங்க நடக்கிறதே வேறங்கிறாங்க நந்தினி. "அடே அப்பா! என்ன குடிக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாருங்கிறாங்க?" "ஓஹோ! நான் யாரா? இங்க பார்த்தீங்களா? என் கழுத்துல கட்டியிருக்கிற தாலி, அது யார் கட்டுன? நீங்க தானே கட்டுனீங்க. நான் உங்க பொண்டாட்டி. நான் என்ன சொல்றேனோ அத தான் நீங்க கேட்கணும். இனிமே நீங்க குடிக்கக்கூடாதுன்னா கூடாது தான்ங்கிறாங்க நந்தினி. இத கேட்டதும் சூர்யாவே ஆச்சரியப்படுறாங்க. "அடே அப்பா! என்னையே அதிகாரம் பண்ற அளவுக்கு நீ தேறிட்டியா? பரவாயில்ல நந்தினி, நீயும் என்ன கேள்வி கேட்கிற அளவுக்கு ஆளாயிடுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறாங்க சூர்யா. "சார், இப்படியெல்லாம் பேசி முதல்ல பேச்ச மாத்தாதீங்க. நான் சொல்றத நீங்க கேளுங்க. இப்ப குடிக்கக்கூடாதுன்னா குடிக்கக்கூடாது தான்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில வச்சிருந்த வாங்கின பாட்டிலையெல்லாம் எடுத்து தூக்கி தூக்கி உடைக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து ரசிக்கிறாரு சூர்யா. "அடே அப்பா! சூர்யா இந்த அளவுக்கு மாறுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு" அருணாச்சலம் எட்டி பார்த்தவரு ஆச்சரியப்படுறாங்க. மகனை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அருணாச்சலம் வர்றாங்க. வந்ததும், "டேய் சூர்யா, நந்தினி சொல்றத கேளுடா. இனிமே அவ சொல்றத நீ கேட்டுத்தான் ஆகணும். அவ கழுத்துல நீ தாலி கட்டியிருக்க. அவ உனக்கு பொண்டாட்டி. இனிமே நந்தினி என்ன சொல்றாளோ அதை நீ கேட்டுத்தான் ஆகணும். வேற வழி இல்லப்பா." அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அருணாச்சலம். இதை கேட்ட சூர்யா, "என்ன நந்தினி, எல்லாத்தையும் உன் கட்சியில சேர்த்துட்ட. அதான் இப்படி நீ பேசிட்டு இருக்க. பேசாம உன் பேச்ச கேட்கறது தான் எனக்கு வழி போல இருக்கு. வேற வழியே இல்லையாங்கிறாங்க. "வேற வழியே இல்ல சார். நீங்க குடிக்க கூடாதுன்னா கூடாது. நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் நீங்க செய்யணும்." அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் சூர்யாவும், "சரிங்க மேடம்" அப்படின்னு சொல்லி தலையாட்டிட்டு இருக்காங்க. இது அந்த பக்கமா சுந்தரவல்லியும் வந்து பார்த்துடுறாங்க. நந்தினி சூர்யா கிட்ட பேசிட்டு இருக்கிறதையெல்லாம் பார்த்த சுந்தரவல்லி முறைச்சுக்கிட்டு இருக்காங்க. மாதவி எல்லாமே போய் சுந்தரவல்லி கிட்ட ஒப்பச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சுந்தரவல்லி அங்க என்னதான் நடக்குதுன்னு வந்து பார்த்தா, இங்க சூர்யா நந்தினிக்கு பணிஞ்சு பணிஞ்சு பேசிட்டு இருக்காங்க. தலையை ஆட்டி ஆட்டி, "நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கிறேங்கிற" மாதிரி சூர்யா சிரிச்சுக்கிட்டே நந்தினி சொல்றது எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து பொறுக்க மாட்டாத சுந்தரவல்லி நந்தினியை கூப்பிட்டு பேசுறாங்க. "இதை பாரு, என் கண்ணு முன்னாடியே என் பையனை நீ என்ன அதிகாரமா வளைச்சு வச்சிருக்க? ஏண்டி, இதெல்லாம் நான் பார்க்கட்டுன்னு தான் வேடிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கியான்னு?" கேட்குறாங்க சுந்தரவல்லி. "ஐயோ மேடம், அதெல்லாம் இல்லை. அவர் குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறாரு. அதான் இனிமேல் குடிக்க வேண்டாம்னு நான் சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச பாஷையில தான் நான் பாணியில் பேசினே தவிர நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக நான் அதிகாரம் பண்ணல மேடம். சத்தியமா நான் சூர்யா சாரை மிரட்டவும் இல்லை, அதிகாரம் பண்ணவும் இல்லை. ஒரு செல்லமா நான் சொன்னது தான்." அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க நந்தினி. "போது நிறுத்தடி. நான் சொல்லி கேட்காதவன் நீ சொல்லி கேட்குறான்னு எனக்கு சொல்லாமல் சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கிறியாங்கிறாங்க சுந்தரவல்லி. "மேடம், நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்படியெல்லாம் இல்லை மேடம். சார் இவ்வளவு நாளாக எனக்கு அம்மா போட்டிருக்குதுங்கிறக்காக குடிக்காமல் இருந்தார். இப்போ சுரேகாவுக்கு அம்மா போட்டதுனால நீங்கள் குடிக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன். ஆனால் அவரும் குடிக்காம தான் இருந்தார். நான் காலையிலேருந்து இவ்வளவு நேரமாக காணாமல் போயிட்டதை நினச்சி அவரும் தண்ணி போட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்காகத்தான் நான் வந்து அதட்டினே தவிர சத்தியமாக நான் அவரை மிரட்டணும்னு மிரட்டல மேடம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "போது நிறுத்திடி. உன்னோட பேச்செல்லாம் கேட்க நான் தயாரா இல்லை. இதை பார், என் கண்ணு முன்னாடி உன்னோட அதிகாரத்தை எல்லாம் காட்டாத. இது எனக்கு பொறுக்க ஓரமாக ஒதுங்கி கிடக்க வேண்டிய நீ இன்னைக்கு என் முன்னாடியே என் பையனை அதிகாரம் பண்ணுறியா? இன்னைக்கு என் பையனை அதிகாரம் பண்ணுவேன், நாளைக்கு என் புருஷனை, அடுத்தது என்ன? ஏன் என் பிள்ளைகளை இப்படி தொடர்ந்து உன்னோட ஆட்சி தான் கொண்டு வருவே போல இருக்கு. ஒழுங்கு மரியாதையா ஓரங்கட்டி இரு. நான் வரும்போதோ இல்லை நான் பார்க்கும்போதோ நீ என் கண்ணு முன்னாடி நிற்கக்கூடாதுன்னு" அதிகாரமாக பேசிகிட்டு இருக்காங்க சுந்தரவல்லி. இதெல்லாம் கேட்ட நம்ம நந்தினி சரின்னு தலையாட்டுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அருணாச்சலம் தனியாக கூப்பிட்டு, "இதை பாருமா நந்தினி, இனிமே யார் என்ன சொன்னாலும் நீ சூர்யா கிட்ட இப்போ எப்படி பேசுனியோ அப்படிதான் பேசணும். ஏன்னு கேட்டால் சூர்யா உன் புருஷன். சூர்யாவுக்கு நீ பொண்டாட்டி. இந்த வீட்டில் நீயும் ஒருத்தி. அது மட்டும் இல்லை, நீ சூர்யாவோட பொண்டாட்டின்னு சொல்லு. உன்னை யாரும் அதிகாரம் பண்ணி கேள்வி கேட்கறக்கு யாரும் கிடையாது. சரியா? இந்த வீட்டில் எது சரி எது தப்புன்னு சொல்கிற உரிமை உனக்கு இருக்கு. அதை யாராலும் தடுக்க முடியாது. சரியா? ஆனால் நீ சூர்யாவை திருத்திடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உன்னால சூர்யா நல்ல மதமாக மாறிடுவாங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. என் பையன் என் கண்ணு முன்னாடி நல்லா வாழ்ந்தானா எனக்கு அதுவே போதும். அதாம்மா என் வாழ்க்கையில் திருப்தி. அவன் சந்தோஷமாக வாழ்றதை பார்க்கறக்கு தான் நானும் காத்து கிடக்குறேங்கிறாங்க. சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி சீக்கிரமாக
சூர்யா சார் மாறிடுவார். அவர் முக்கால்வாசி இப்போ அந்த தண்ணி போடுற பழக்கமே இல்லை. அவர் இன்னைக்கு தான் ஏதோ கை வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பாருங்களேன், இனிமேல் அவரை முழுமையாக நான் மாற்றிடுவேன். கண்டிப்பாக அவர் இனிமேல் தண்ணி போட மாட்டார். ஆஃபீஸ் போய் பார்ப்பாரு. எல்லா நிர்வாகத்தையும் அவரே எடுத்து செய்வார். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்ட மாதவி, ஓஹோ, அவன் ஆஃபீஸ் நிர்வாகத்தை பார்த்தா நீயும் கூட முதலாளி அம்மாவா போய் நிற்க போறியா? அடியே, உன்னோட ஐடியாவெல்லாம் எனக்கு என்னங்கிறது தெரியுமடி. முதல்ல சூர்யா விட்டு நீ விலகி போகணும். முதல்ல உன்னை சேர்த்து வச்சது பெரிய தப்பா போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க மாதவி. இந்த பக்கம் மாதவி நந்தினியை மிரட்டுறாங்க. இதை பாருடி, அன்னைக்கே மிஷின் ஆன் பண்ண விட்டதே பெரிய தப்பா போச்சு. ஆனால் அதில் மட்டும் நீ கை வச்சிருந்தேன்னா இந்நேரம் உண்டு இல்லைன்னு ஆயிப்ப. ஆனால் உன்னோட நல்ல காலம், எங்கள் அம்மா போத காலம், அந்த இடத்துல போய் எங்கள் அம்மா கை வச்சு வசமாக மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் அடுத்தது இந்த மாதிரி நீ கம்பெனிலையும் வீட்டு விஷயத்துலையும் மூக்க நுழைச்ச அப்புறம் என்ன நடக்குங்கிறது தெரியுமா அப்படின்னு மாதவி மிரட்டுறாங்க. தெரியும் மேடம், நீங்கள் அன்னைக்கு மிஷினில் அசோக் சார் தான் கரண்ட் ஷாக் கொடுத்தாருன்னு எங்களுக்கு தெரியுங்கிறாங்க. இதை கேட்ட மாதவி அப்படியே திடுக்குன்னு அப்படியே பயந்து நிற்கிறாங்க. இது எப்படி உனக்கு தெரியுங்கிறாங்க. இந்த விஷயம் சூர்யா சாருக்கும் தெரியும். இது சமயம் பார்த்து சொல்லணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறாங்க. இதை கேட்டதும் மாதவி கொஞ்சம் பயந்து நிற்கிறாங்க. அச்சோ, இந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சது நிச்சயமா அசோக்கு அடி மேல் அடி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிற்பாரு. இப்போ என்ன செய்யறது, இது எப்படியாவது நம்ம ஆஃப் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு இப்போ நந்தினி கிட்ட நைஸாக பேச ஆரம்பிக்கிறாங்க மாதவி. இதை பாரு நந்தினி, நான் உன்கிட்ட எதுக்காக சொன்ன தெரியுமா? நீ செய்யறதெல்லாம் அம்மாவுக்கு பிடிக்கிறது இல்லை. அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோன்னு சொல்றதுக்கு தான் நான் உங்ககிட்ட இவ்வளவு பணிவாக பேசிட்டு இருக்கேன். புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. புரிஞ்சுது மேடம், நீங்கள் செஞ்ச தப்பை வெளியிடாதுன்னு சொல்லாமல் சொல்லுறீங்க, அவ்வளவுதானே மேடம்? நீங்கள் சொன்னால் நான் கேட்டுக்குவேன். ஆனால் சூர்யா சார் கண்டிப்பாக கேட்க மாட்டார். தப்பு எங்கே நடந்ததோ அதை கண்டிப்பாக எல்லாரும் முன்னாடியும் நிரூபித்து அதுக்குண்டான தண்டனையும் கொடுப்பாரு. அதுக்கு நான் பொறுப்பில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த அருணாச்சலம், கரெக்டாக சொன்னேன் நந்தினி, தப்பு செய்கிறவனை விட தப்பை மறைக்கிறவன் தான் பெரிய குற்றவாளி. தப்பு பண்ணினாலும் அவங்கள விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அருணாச்சலம். கண்டிப்பாக விடமாட்டாங்க சார். சூர்யா சாருக்கு அந்த கரண்ட் ஷாக் வச்சது யாருன்னு அவருக்கு தெரியும். நிச்சயமாக அவங்க எல்லாரும் முன்னாடியும் அடையாளம் காட்டுவார்னு சொல்லிட்டு போகிறாங்க இந்த நந்தினி. இதுக்கப்புறம் மாதவி பயந்துக்கிட்டு நிற்கிறாங்க. இந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா எனவே கொலை பண்ண பார்த்தீங்களா, இனிமேல் நீங்கள் வீட்டில் இருக்கிறக்காகதுன்னு சொல்லி வெளியே அனுப்புனாலும் ஆச்சரியப்படல. ச்சே, இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு மாதவி நினச்சி பயந்துட்டு போய் நிற்கிறாங்க. நந்தினி பேசுனது சூர்யாவுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. ச்சே, நந்தினி இந்த அளவுக்கு பேசுவான்னு நான் எதிர்பார்க்கல. நந்தினியை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் என்ன சொன்னாலும் அவள் சொல்கிறத நான் கேட்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சூர்யா இப்போ மனம் திருந்தி நந்தினியோட பேச்சுக்கு மறுபேச்சு இல்லாமல் நந்தினி சொன்னதுக்கெல்லாம் சரின்னு தலையாட்டுற சூர்யாவா இப்போ மாறி இருக்காங்க. சூர்யா தெளிவான மனுஷனா நந்தினி உருவாக்கியிருக்காங்க. நந்தினி சூர்யா ரெண்டு பேருமா சேர்ந்து கிளம்பி இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. இதை பார்த்த சுந்தரவல்லி அப்படியே அக்னி குளத்தில் நிற்கிற மாதிரி வேக்காட்டோட நின்றுட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற மாதவி, ஸ்வேகா இவங்க எல்லாரும், பாட்டியாமா இவளுக்கு எவ்வளோ துணிச்சல், எவ்வளவு தைரியம், வீட்டு வேலைக்காரியா வந்தவ இன்னைக்கு அந்த கம்பெனியோட முதலாளி அம்மா, அதுவும் உங்களுக்கு சரிக்கு சமமா போய் உட்காரதா, விடக்கூடாதுமா. வேற ஏதாவது ஒரு வழியில இவளை வீட்டை விட்டு வெளியே விரட்டுங்க அப்படின்னு மாதவியும் ஸ்வேகாவும் நல்லா ஊதி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சுந்தரவல்லியும் புது பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சூர்யா திருந்தி வந்து சுந்தரவல்லி உட்கார்ற சீட்ல கூட்டிட்டு போய் நந்தினியை உட்கார வைக்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.